ஏகில் மார்மலோஸ் ஒரு மருத்துவ குணம் கொண்ட மரமாகும். இதன் இலை, காய், பழம், வேர் என அனைத்து பாகங்களும் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. வில்வத்தின் பல்வேறு மருத்துவ பயன்கள். மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு வில்வ இலை விழுதை கொட்டைப்பாக்கு அளவு எடுத்து குளிர்ந்த நீரில் கலந்து பருகி வந்தால் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிகப்படியான இரத்தப்போக்கு பெரும்பாடு குறையும். கண் நோய்களுக்கு வில்வத்தளிரை இளம் சூட்டில் ஒத்தடம் கொடுப்பதன் மூலம் கண் வலி, கண் சிவப்பு, கண் அரிப்பு மற்றும் கண்ணில் நீர் வடிதல் போன்ற பிரச்சனைகள் குணமாகும். காய்ச்சலுக்கு வில்வ இலை, சுக்கு, மிளகு, சீரகம் ஆகியவற்றை சேர்த்து கஷாயம் செய்து குடித்து வந்தால் அனைத்து வகையான காய்ச்சல்களும் குணமாகும். தலைவலி மற்றும் இருமலுக்கு வில்வ இலையை உலர்த்தி பொடி செய்து தேனுடன் கலந்து காலை மாலை வேளைகளில் சாப்பிட்டு வந்தால் நீர்க்கோவை, தலைவலி, மண்டை குடைச்சல், சீதள இருமல், தொண்டைக்கட்டு மற்றும் காசம் போன்ற பிரச்சனைகள் தீரும். வயிற்று பிரச்சனைகளுக்கு வில்வ இலை சூரணத்தை வெண்ணெய் அல்லது நெய்யில் கலந்து காலை மாலை வேளைகளில் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுவலி, குன்மை எரிச்சல், வயிற்றுப்புண், மலச்சிக்கல், பசியின்மை, நீர்த்தாரை எரிச்சல் மற்றும் வெள்ளை வெட்டை போன்ற பிரச்சனைகள் குணமாகும். மஞ்சள் காமாலைக்கு வில்வ இலை சூரணத்துடன் கரிசலாங்கண்ணி சாறு கலந்து சாப்பிட்டு வந்தால் மஞ்சள் காமாலை விரைவில் குணமாகும். குழந்தைகளின் வயிற்று பிரச்சனைகளுக்கு வில்வ பிஞ்சை அரைத்து தயிரில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுப்பதன் மூலம் வயிற்றுக்கடுப்பு, சீதபேதி மற்றும் புண் போன்ற பிரச்சனைகள் குணமாகும். பேதி மற்றும் சீதபேதிக்கு வில்வப்பழ சதையை உலர்த்தி பொடி செய்து சர்க்கரையுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் பேதி, சீதபேதி மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சனைகள் குணமாகும். பித்த பிரச்சனைகளுக்கு நன்கு கனிந்த வில்வப்பழத்தை நீர் விட்டு பிசைந்து வடிகட்டி சர்க்கரை கலந்து தேன் பதத்தில் காய்ச்சி சாப்பிட்டு வந்தால் பித்தத்தால் ஏற்படும் குமட்டல், நெரிச்சல், மூலம், கிராணி மற்றும் சீதபேதி போன்ற பிரச்சனைகள் குணமாகும். தாது விருத்திக்கு பச்சை வில்வ வேர்பட்டையை சீரகத்துடன் அரைத்து பாலில் கலந்து வடிகட்டி காலை வேளையில் மற்றும் குடித்து வந்தால் தாது பலப்படும் மற்றும் விந்து அதிகரிக்கும். குறிப்பு: எந்த ஒரு மருத்துவத்தையும் மேற்கொள்ளும் முன் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது அவசியம்.